எல்லாருக்கும் வணக்கம். நான் சிவ விவேகா. இன்னைக்கு நம்ம ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய வாய்ச்சொற்கள் என்னும் சிறுகதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க சிறுகதையை கேட்கலாம். தற்கால தமிழ் சிறுகதையின் மன்னன் என்று அழைக்கப்படும் மிகச் சிறந்த படைப்பாளி ஜெயகாந்தன் அவர்கள். இந்திய அரசின் இலக்கியத்திற்கான உயர்ந்த விருதான ஞானபீட விருது பெற்ற இரண்டாவது தமிழ் எழுத்தாளர். இவருடைய படைப்பான இந்த வாய்ச்சொற்கள் சிறுகதையில் என்ன சொல்கிறாங்க, அந்த கதை எப்படி போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே ஒரு காட்சியை காட்டுறாங்க. சத்திரத்து திண்ணையில் கவிழ்ந்திருந்த இருளில் யாருடைய வருகைக்காகவோ யாருடைய காலடி சத்தத்தை கிரகிப்பதற்காகவோ தனது காதுகளை வழி மீது வைத்து காத்திருக்கிறாள் ருக்மணி. இவள்தான் இந்த கதையின் நாயகி. அதாவது இவ ஒரு சத்திரத்து திண்ணையில படுத்திருக்கா. அவ அந்த இருளில் யாருடைய வருகைக்காகவோ காத்துட்ருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுலேயும் சூசகமா ஒரு வார்த்தையை சொல்றாங்க, தன் காதுகளை வழி மீது வைத்து காத்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கதாபாத்திரத்தை பத்தின ஒரு சின்ன அறிமுகம். அடுத்து என்ன சொல்றாங்க, அந்த சத்திரம் ரொம்ப பாழடைஞ்சதாக இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே என்ன இருக்கு, ஒரு டீ கடை இருக்கு, ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்து பிரதேசமானது எப்பவும் பகல்ல ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு டூரிங் டாக்கீஸ் இருக்குது. அந்த இரவு நேரத்தில் அந்த டூரிங் டாக்கீஸில் படம்லாம் போட்டு ரொம்ப சத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பகலில் ஆலமரத்தடியில் முறுக்கு மசால் வடை விற்கும் முனியம்மாளிடம் புகையிலை அடைத்த வாயோடு சிரித்து சிரித்து கதை பேசியவாறு கூடைகள் முடைவதிலும் தடுக்குகள் பின்னுவதிலும் பொழுதை கழித்து கொண்டிருப்பாள் ருக்மணி. அப்போ ருக்மணி என்ன சொல்றாங்க, அவ கூடைகள் முடைகிறா, தடுக்குகள்லாம் பின்றா. அப்படியே இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த முறுக்கு வடையெல்லாம் விற்கக்கூடிய முனியம்மாள்கிட்ட பேசிட்டு இருக்கிற ஆலமரத்து கடையில உட்காந்துட்டு தன்னுடைய கைத்தொழில செய்யறா அப்படின்றதையும் சொல்றாங்க. அவள் அருகே ஒரு கட்டுப்பனை மூங்கில் கம்புகளும் இருக்கும். அநேகமாக எப்பொழுதும் அவளை சுற்றி ஒரு கூட்டம் அவள் கூடை முடைவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும். அவ என்ன வேலை செய்யறா, கூடை முடைகிற வேலை தான் செய்யறா. ஆனா அவ எப்படி அதை செய்யறா அப்படின்ட்டு பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டமே அவளை சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க, தொடர்ந்து கேட்போம். யாருடன் என்ன பேசிக்கொண்டிருந்தாலும் அவள் விரல்கள் ஓய்வில்லாமல் பின்னிக்கொண்டே இருக்கும். அவள் கையில் இருக்கும் அந்த கத்தி மூங்கில்களை பிளக்கும் போதோ ஓலைகளை கிழிக்கும் போது சற்றே கை மீது பட்டால் போதும், 2 துண்டு தான். அந்த அளவுக்கு அவள் என்ன பண்றா, கையில வேகமா வேலை செஞ்சுட்டே இருக்கிறா. ஆனால் அவள் ஒருபோதும் லேசாக கூட விரல்களை வெட்டி கொண்டதில்லை. அவளுக்கு விரலில் கண்ணுண்டு. விரலில் மட்டும் தானா? செவியில், நாவில், உடலெங்கும் கண்கள் தான். ஆனால் முகத்தில் எல்லோருக்கும் இருக்கும் கண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இமைகள் மட்டுமே. அதாவது அவளுக்கு உடலெல்லாம் கண்கள் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா கண்கள் இருக்க வேண்டிய இடத்துல என்ன, இமைகள் மட்டும்தான் இருக்கு. அவள் ஒரு பிறவி குருடு, குழந்தையிலிருந்தே பார்வை இல்லாத ஒரு பெண் பிள்ளை அப்படின்றத இங்க சொல்றாங்க. 10 வருஷங்களுக்கு முன் 10 வயது சிறுமியா இருந்த ருக்மணியை அழைத்து கொண்டு ஆலமரத்து சத்திரத்தில் குடிபுகுந்த செங்கேணி என்ற நெல்லிக்குப்பத்தான் தவிர வேறு ஆதரவில்லாத குழந்தை ருக்மணியின் எதிர்காலத்தை பற்றி மிகவும் கவலைப்பட்டு, நீயோ கண்ணில்லாத குழந்தை, எனக்கு பிறகு உனக்கு யாரும் இல்லை, யாரும் இருந்து என்ன பிரயோஜனம், அவங்களுக்கு நீ சுமையாதான் இருப்ப. நாளைக்கு இந்த கிழமை மண்டையை போட்டுட்டா ஐயா கண்ணில்லாத கபோதிங்கன்னு நீ யார்கிட்டையும் போய் கையேந்த கூடாது. அதனால எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த தொழிலை கத்துக்க, உயிர் உள்ள வரைக்கும் கால் வைத்து கஞ்சியாவது குடிக்கலாம் அப்படின்னு தினசரி புலம்பி அவளுடைய சின்ன சின்ன விரல்களுக்கு இந்த தொழிலை பழக்கி கொடுத்தவர் யாரு, அந்த செங்கேணின்ற அந்த தாத்தா தான். ருக்மணிக்கு பகலெல்லாம் ஆலமரத்தடியிலேயே பொழுது போயிடும். டீ கடையில சாப்பாடு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இரவு நேரம் ஆக ஆக அந்த மக்கள் நடமாட்டம் அப்படியே அமைதியான பிறகு சத்திரத்துக்கு தனிமையில படுத்துக்குவா. இருளும் தனிமையும் தானே அவளுக்கு பழக்கமானவை. அவளுக்கு பயம் தெரியாது. இருட்டில் தனியா இருந்தா என்ன,
இன்னொருவர் துணையுடன் இருந்தா என்ன அப்படின்னு தனியாவே இருட்டிலே படுத்து பழக்கப்பட்ட அவளுக்கு போன வாரத்தில் ஏதோ ஒரு நாள் இரவில் வரும் பேச்சு துணைக்கு இருந்த கண்ணப்பன் வந்த பிறகுதான் அவளுக்கு அப்படி ஒரு உணர்வு ஏற்படுது. இவ்வளவு நாள் தனியா இருந்த ஒரு பெண்ணுக்கு திடீர்னு ஒருத்தர் இரவில் வந்து அவளுக்கு பேச்சு துணையாக இருக்கும் போது அதுக்கு பிறகு அவளுக்கு அந்த இருளும் தனிமையும் பயம் தராட்டாலும் ஒரு வெறுப்பை தருது. இதுக்கு முன்னாடியே நினைச்சிட்டு படுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவ கண் விழிச்சிட்டா. அவளுக்கு ஒரு கனவு வருது. ஆமா, குருடியும் கனவு காண முடியும் தானே, தூக்கமும் விழிப்பும் தான் இருக்குதே, கண்கள் இல்லைன்னா என்ன, கனவு மட்டும் இல்லாம போயிடுமா என்ன? அவளுடைய கண்கள்ல கனவுகள்ல என்ன தெரியும் தெரியுமா? அந்த சத்தம் மட்டும்தான் கேட்கும். யார் யாருடைய குரல்கள்லாம் அவ கிரகித்து வச்சிருக்காளோ அந்த குரல்களை வச்சு அந்த கதாபாத்திரங்கள் அவளுக்கு வந்து ஏதாவது சொல்ற மாதிரி அவளுக்கு தோணும். அந்த குரலை கொண்டுதான் ஆட்களை காண முடியும் அவளுக்கு. சில நேரங்கள் அவளுடைய கனவுகள் அவங்க தாத்தா செங்கேணி கிழமை வந்து அவளுடைய தலையை தொட்டுட்டு போற மாதிரி அவளுக்கு இருக்கும். ஆனா இந்த முறை அவளுக்கு ஒரு புதுவிதமான கனவு கண்டா. தூரத்துல இருந்து மெல்லென ஒரு புல்லாங்குழனுடைய நாதம் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி அவ கிட்ட வர மாதிரி இருந்தது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவளுக்கு ஒரு பாடல் சத்தம் கேட்குது. எப்படின்னா, ஞானக்கண் ஒன்று இருந்திடும் போதினிலே அப்படின்ற ஒரு பாட்டு சத்தம் கேட்ட உடனே அவளுக்கு யாருன்னு சந்தேகமே வரல. ஆமா, கண்ணப்பன் தான். வந்துட்டியா? நீ அன்னைக்கு பிறகு வரவே இல்லை, புல்லாங்குழல் செஞ்சிட்டியா? எனக்கு பயமா இருந்துச்சு, நீ எங்க வராம இருந்துடுவியோ, நீ இந்த குருடியை கட்டிக்கிட்டு நாம எதுக்கு அழணும்னு போயிட்டியோன்னு நினைச்சேன். கண்ணப்பா, நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு அவனுடைய முகத்தை, தலைய, தோலை, மார்பை எல்லாத்தையும் தடவி தடவி அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறா. மறுபடியும் பாடுறான். அப்படியே உள்ளங்கைகள் அவனுடைய முகத்தை ஏந்திக்கிட்டு அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா திடீர்னு பார்த்தா அந்த சத்தம் அப்படியே அவளுக்கு முழிப்பு வந்துடுது. இது கனவு அப்படின்றது அவளுக்கு தோணிடுது. அதுக்கு பிறகு அவளுக்கு தூக்கமே பிடிக்கல. அரசங்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல இரவு 10 மணிக்கு தான் கடைசி பேசஞ்சர் போகும். இன்னும் ஆள் நடமாட்டம் போக போக ரொம்ப இருட்டான உடனே அவளுக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. ஒரு நாள் போன வாரத்துல என்ன ஆச்சு தெரியுமா? கோடை மழை 1 மணி நேரம் விளாசி நின்ற பிறகு சத்திரத்து கோடையில் இருக்கக்கூடிய அந்த திண்ணை ஓரமா மண்டியிருந்த அரளி செடியோட இலைகள்ல இருந்தும் சொட்டு சொட்டா இந்த நீர்முத்துக்கள் அப்படியே வந்து விழக்கூடிய சத்தம் கேட்டுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு காலடி சத்தம் கேட்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாதத்தை எடுத்து வச்சு வர மாதிரி இருக்கு. யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது கேட்குறா, இந்த பக்கம் நான் அன்னைக்கு தங்கிக்கலாமே, பக்கத்தில் ஒரு சத்திரம் இருக்கா, நான் அப்படியே பாதத்தால் தடவி தடவி பார்த்து மேலே வந்திருக்கக்கூடிய அந்த ஆள் கேட்குறாங்க, இங்கே நான் தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். எனக்கு சொந்த ஊர் வந்து விழுப்புரம், டிக்கெட் இல்லாமல் ரயிலில் வந்து இங்கே பிடிச்சி இறக்கி விட்டுட்டாங்க, இப்போ எனக்கு இதுதான் சொந்த ஊர், ஸ்டேஷன்லேயே ஒரு புண்ணியவான் சொன்னார், இங்கே ஒரு சத்திரம் இருக்குது, ராப்பொழுது இங்கே கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கேட்டுக்கிட்டே நனைஞ்சிருந்த சட்டப்பையை எடுத்து பிழிஞ்சு தலையை தொடச்சிக்கிட்டான். ராப்பொழுது என்ன, நாள் பூராதான் இரவே, யாரு கேட்க போறா என்று தன்னுடைய புகையிலையை போட்டுக்கிட்டு வாயில போட்டுக்கிட்டே என்ன பண்றா உட்கார்ந்திருந்து சொல்றா ருக்மணி. சாய்ந்து கொண்டு மடியில் இருந்து ஒரு பீடியை எடுத்து பற்ற வைப்பதற்காக தீக்குச்சியை உரசினான். அவனும் அப்படியே சாஞ்சிக்கிட்டு என்ன பண்றான், பீடியை பற்ற வைக்கிறதுக்காக தீக்குச்சி உரசும் பொழுது தீக்குச்சியில் இருந்து எழுந்து பீடிக்கு தாவிய வெளிச்சம் இருவரும் பார்க்க முடியாது. இந்த இடத்துலதான் என்ன சொல்றாங்க, அந்த கண்ணப்பனுக்கும் கண்கள் இல்லை, பார்வை அற்றவன் அப்படின்றத புரிய வைக்கிறாங்க. இருவரின் முகத்தையும் பார்த்துவிட்டு ஒரு நொடி குளிரில் புகை மறைந்தது. அந்த வெளிச்சம் மட்டுமே அவங்க 2 பேருடைய முகத்தை பார்த்துட்டு அப்படியே இருள மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. புகையையே ஆதாரமாக உட்கொள்வது போல் வாய் நிறைய புகையை இழுத்து கொண்டு தம் அடித்தவுடன் குளிருக்கு இதமாக இருந்தது. உடனே என்ன பண்றான், 3வது இழுப்புக்கு வந்த பிறகு என்ன பண்றான், அடுத்த முறைக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடுறான். அது பிறகு கொஞ்சம் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். எப்படி, ஞானக்கண் ஒன்று இருந்திடும் போதினிலே அப்படின்னு பாடுறான். அவளுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாட்டை மட்டுமா பிடிச்சது, பாட்டு பாடுகின்ற குரலும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனும் தன்னை மறந்து பாடிக்கிட்டே இருந்தான். பாட்டு முடிஞ்சதும் தொண்டையை செருமினா அந்த செருமலை கேட்ட பிறகுதான் ருக்மணி இந்த உலகத்துக்கே திரும்பி வந்தா. நீ நல்லா பாடுறியே, ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னொரு பாட்டு பாடேன் என்று கொஞ்சம் நெருங்கி வந்து உட்கார்ந்தா.
அவள் புகழ்ச்சி, அவள் புகழ்ந்த விதம் உணர்ச்சி மயமாக்கி தடுமாறியது குரல். அவனுக்கு ஒரு தெம்பையும் பெருமையும் தந்தது. இன்னொரு பாட்டா? கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுக்குறியா? இங்கே கிடைக்குமா? தண்ணியா? அந்த மூலையிலே இருக்கு, எடுத்து குடிய. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அப்படியே தரையை தொலாவி அங்கிருந்து தண்ணி எடுத்து கொடுக்குறா. அதுக்கு பிறகு அவ வச்சிருந்த அந்த மல்லாக்கொட்டையை எடுத்து கொடுத்து அவனுக்கு பசிய ஆற்றான். அதுக்கு பிறகு அவன் சொல்றான், 4 வருஷமா ரயில பாட்டு பாடுவேன். சில நாள் 1 ரூபாய் கிடைக்கும். அப்பெல்லாம் விழுப்புரத்துக்கு வடக்கே தான், தெற்கே வந்ததில்லை. அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன நல்லா தெரியும். எங்க இருந்தாலும் கொண்டு வந்து விட்டுருவாங்க. இன்னைக்கியாவது புது டிடிஆர் போல இருக்கு, இங்க வந்து இறக்கிட்டுட்டான். அடுத்து அவ கேட்குறா, உனக்கு வீடு வாச பொண்டாட்டி பிள்ளை எதுவும் கிடையாதா? அதற்கு அவன் பதில் சொல்லாம சிரிக்கிறான். உடனே அவன் என்ன பண்றான், அவன் சிரிச்ச சிரிப்புல இருந்து, சிரிச்ச தோரணையில இருந்து, ஒருவேளை சின்ன பிள்ளையா இருக்குமோ, இவங்கிட்ட போய் பொண்டாட்டி பிள்ளைன்னு பேசுனா அப்படின்னு நினைச்ச உடனே அவளுக்கு சிரிப்பு வந்தது. சிரிச்சுக்கிட்டே கேட்டா, உனக்கு என்ன வயசாச்சு? வயசுக்கு என்ன குறைச்சல் ஆகுது? கழுத வயசு. நான் உன் வயசு கேட்டா நீ கழுத வயசு சொல்றியே. வயசானால் போதுமா? 22 வயசு ஆச்சு. பெத்தவங்க எல்லாம் வீடு இருந்தென்ன, வாசல் இருந்தென்ன, அம்மா சித்தப்பாவோட சித்தத்தாக்காரி ஒருத்தி கூட வந்து கொஞ்சம் கொடுஞ்சொல் சொல்லி அவளுக்கு புள்ள குட்டின்னு ஆயிடுச்சு. அப்பாவுக்கு நியாயம் தெரியல. சரி, இந்த வீட்டிலே நமக்கு என்ன இருக்குதுன்னு தெய்வத்தை துணையா நம்பி புறப்பட்டுட்டேன். வருஷம் நாளாச்சு. இன்னைக்கு இங்கே இருக்கணும்னு இருக்கு, நாளைக்கு எங்கேயோ. எனக்கு எல்லாமே சொந்த ஊரு தான். எல்லாரும் நம்ம சாதி தான். உலகத்துல யார் நம்பி யார் இருக்கா? ஆனா பாரு, எல்லாரையும் நம்பித்தான் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு பெருமூச்செறிந்தான். நீ ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல. எங்க போய் என்ன வாங்கி சாப்பிடுவது இந்த வனாந்தரத்துல? இரு, கொஞ்சம் மல்லாக்கொட்டை தர, இன்னொரு பாட்டு பாடு அப்படின்னு கேட்கிறா. இந்தா, நல்லா பாடுற என்று கந்தல் துணியில் முடிந்து வைத்திருந்த வேர்க்கடலையை கையில் கொட்டி அவன் முன் நீட்டினான். அவன் இருளில் நீண்ட கைகளை பிடித்து கடலை சிதறாம தன் கையில கொட்டிக்கிட்டான். சரி, என்ன பாட்டு வேண்டும்? ஏதாச்சும் சொல்லு. மறுபடியும் ஒரு பாட்டு பாடுறான். உன் அழகிக்கான 2 கண்கள் போதாதே என்று தீப்பெட்டியில் தாளம் கொட்டியவாறு பாட ஆரம்பித்தான். அவன் பாட்டில் லயித்திருந்த ருக்மணியின் காலடியில் மறுபடியும் அந்த நாய் ஒன்று வந்து ஒண்டியது. பாட்டு சத்தத்தில் தன்னை மறந்து இருந்த அவள் எரிச்சலுற்று மூங்கில் கம்பெடுத்து வீசினாள். இந்த தடவை அடி நாயின் மீது விழுந்தது. நாய் அலறிக்கொண்டு ஓடுச்சு. அதென்ன மூங்கில் கம்பா அப்படின்னு எங்க காட்டு அப்படின்னு கேட்டான். இருட்டில் கையை நீட்டினான் அவன். உனக்கு எதுக்கு இது அப்படின்னு அவன்கிட்ட கம்ப கொடுத்தா. இருக்கும், இனி நல்ல மூங்கில் தான். மூங்கிலை தடவி பார்த்தான். என்ன செய்யறதுக்கு? நல்ல மூங்கில் தான் சொல்றேன். அவன் வெள்ளன சிரித்தான். ஏன் சிரிக்கிற? ஒன்றும் இல்லை. ஒவ்வொருத்தர் கையில ஒன்று இருந்தா அது ஒன்னொன்னுக்கு உபயோகப்படும். குருடன் கையில தான் அது ஒன்றும் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்றான். அவன் தனக்காகத்தான் அப்படி சொல்கிறானோ என்று நினைத்திருக்கும் ருக்மணி, மூங்கில என்னென்னலாம் செய்யலாம் தெரியுமா அப்படின்னு நாளைக்கு பாரு, நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றா. என்ன செய்வ? கூடை, முறம், தடுக்கு. அப்படியா? எனக்கு புல்லாங்குழல் கூட செய்ய வருமே அப்படின்னு சொல்றான். புல்லாங்குழலா? நீ செய்வியா, ஊதுவியா என்று ஆர்வத்தோடு கேட்டாள் ருக்மணி. இப்ப பாடினேனே பாட்டு, இதெல்லாம் அப்படியே வாசிப்பேன். அப்ப சரி, அந்த கம்ப கூட வேறு நல்லதா பார்த்து தரேன். நாளைக்கு நீ புல்லாங்குழல் செஞ்சு எனக்கு ஊதி காட்டணும். என்ன, சரியா? அப்படின்னு அவ என்ன பண்றீங்க, மல்லாக்கொட்டையை தின்னாம உட்கார்ந்துருக்க, சாப்பிடு அப்படின்னு சொல்றான். இந்த கம்ப வச்சுக்க என்று மூங்கில் கட்டிலில் இருந்து நல்ல மூங்கில் ஒன்றெடுத்து கொடுத்தாள். இந்த இரவு நேரத்தில் தன் பசி அறிந்து வேர்க்கடலையும் மூங்கில் கூடும் தந்த இந்த புண்ணியவதி மனசுக்குள்ள வாழ்த்திக்கிட்டே வேர்க்கடலை தலையில தட்டி தட்டி மௌனமா சாப்பிட்டுட்டு இருந்தான். சற்று நேரம் பிறகு அவ கேட்டா, ஆமா, உன் பேர் என்ன? கண்ணப்பன். உன் பேர் என்ன? ருக்மணி. அது சரி, நீ ஒரு வயசு பொம்பளை தானே? யாரும் துணை இல்லாம இந்த சத்திரத்துல நீ ஏன் தனியா இருக்கிற? நான் என்ன சின்ன பிள்ளையா இருக்கிற போதே இங்க வந்துட்டு. எனக்கு உலகத்துல இந்த ஒரு இடம்தான் பழக்கம். எங்க தாத்தா இருந்ததப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போச்சு. தாத்தா நினைவு வந்தபோது அழுகையும் வந்தது. 2 விம்மலில் வந்த துயரமும் அடங்கி போயிற்று. எங்கேயாவது கண்ணாலும் கட்டிட்டு போனாலும் உனக்கு இந்த சத்திரம் தான்னு சொல்லும். நீயும் என்ன போல அனாதை தானா என்றான் கண்ணப்பன்.
அவள் குரலில் இருந்து அவள் வயசை கணித்த கண்ணப்பன் தன் கணிப்பு சரிதானா என்று தெரிந்து கொள்ளவே கல்யாணத்தை பற்றி பேசினான். நீயாவது ஆம்பளை, நான் பொம்பளை, 2 கண்ணும் இல்லாத குருடி, எனக்கு யார் இருக்கா? யார் இருந்தாலும் கண்ணில்லாத நான் அவர்களுக்கு ஒரு சுமைதானே, அதனாலதான் அனாதையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஒரு வார்த்தை பேசவில்லை. அவள் எத்தனையோ பேச்சு கொடுத்தும் கூட அவன் பதில் சொல்லாததால் தூக்கம் வந்துடுச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு அவளும் தூங்காம இருந்தாள். அன்று இரவு வெகு நேரம் வரை அவர்கள் இருவரும் தூங்கவும் இல்லை, பேசவும் இல்லை. மறுநாள் காலை தூக்கத்திலிருந்து எழுந்ததும் கண்ணப்பா கண்ணப்பா என்று கூப்பிட்டாள். பதில் இல்லை. அவன் படுத்திருந்த இடத்தை தடவி பார்த்தாள். இடம்தான் இருந்தது. அவன் தன்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் கூட போய்விட்டானே என்று நினைக்கையில் ஆத்திரமும் அழுகையும் அடைத்து கொண்டு வந்தது. சற்று நேரம் செத்துப்போன தாத்தாவை நினைத்து கொண்டு ஒப்பாரி வைத்து அழுதாள். சத்திரத்துக்கு பக்கத்தில் ஆலமரத்தடியில் ஜன சந்ததி பெருக ஆரம்பித்தது. டீ கடையில் டீ வாங்கி குடித்துவிட்டு ருக்மணி தனது தொழிலில் முதல் நாள் செய்து வைத்திருந்த கிளுகிழுப்பை, விசிறி முதலியவற்றை வண்ணம் பூசும் வேலையில் முனைந்தாள். நிறங்களையே பார்த்து அறியாத, அப்படி என்றால் என்ன என்று கூட தெரியாதிருக்கும் ருக்மணிதான் பின்னும் கிளுகிழுப்புகளுக்கும் தடுக்குகளுக்கும் அழகாக வர்ணம் பூசுவாள். பூசப்படும் நிறங்களை பற்றி பூசிக்கொள்ளும் பொருள்களுக்கு என்ன தெரியும்? அதைவிட கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தெரியும். அது ருக்மணியை பொறுத்தவரை பச்சை என்றால் அது கண்ணாடி. குப்பியில் இருப்பது நீலம், தகர டப்பாவில் இருப்பது, கொட்டாங்குச்சியில் இருப்பது சிவப்பு. அவ்வளவுதான். மனம் போன போக்கால் தன் மனத்தில் இருக்கும் உணர்ச்சிகளை அவற்றின் மீது இறுக்கி மகிழ்வாக வாழ்வதற்கு அர்த்தம் இல்லையா என்ன? அழகாய் இருப்பதாய் கண் படைத்த புண்ணியவான்கள் கூறுகிறார்கள். அன்று கண்ணப்பன் சொல்லிக் கொள்ளாமல் போய்விட்ட தினம் அவள் சரியாக தன் வேலைகளை செய்து முடிக்கவில்லை. பக்கத்தில் உட்கார்ந்து வியாபாரம் செய்யாமல் அவளை அறியாமல் மெல்லிய குரலில் உன் அழகை காண 2 கண்கள் போதாதே என்று பாடிக்கொண்டாள். அதை கேட்டு முனியம்மா அவளை கேலி பேசினாள். முனியம்மாவுடன் ருக்மணியும் சேர்ந்து சிரித்தாள். ஆமாம், ருக்மணிக்கு வெக்கம் படக்கூட தெரியாது. அன்று பகல் பொழுது முழுதும் அவன் நினைவிலேயே நகர்ந்தது. அவளுக்கு அந்த இரவு சம்பவத்திற்கு பின் பகலும் இரவும் கண்ணப்பனை பற்றிய நினைவுகளிலேயே சஞ்சரித்து கொண்டிருந்தாள் ருக்மணி. மனசுல மாயவன் குரலையும் பாட்டையும் கேட்டு கேட்டு மகிழ்ந்தாள். வாழ்க்கை முழுதும் அவன் பாடிக்கொண்டே இருக்க பக்கத்தில் உட்கார்ந்து தான் கேட்டுக்கொண்டே இருப்பதை காட்டிலும் உலகத்தில் வேறு ஒரு இன்பம் இருப்பதாக அவளால் நம்ப முடியவில்லை. ஆனால் இந்த கண்ணப்பன் அவனைத்தான் காணுமே, அவன் எப்பொழுதாவது நிச்சயம் வருவான் என்று அவளுக்கு தோன்றியது. அவனுக்காக அவள் காத்திருந்தாள். திடீரென்று கனவு கண்டு விழித்து எழுந்த அவள் நினைவில் சத்திரத்து திண்ணையில் அமர்ந்து வெற்றிலை போட்டுக் கொண்டிருக்கையில் டூரிங் டாக்கீஸ் ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது. பாண்டு வாழ்த்திய ஓசையும் பழைய காலத்தின் புகழோடு விளங்கிய கிட்டப்பாவின் சங்கீதத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தது. டீக்கடை கிராமபோனின் கூச்சலும் அடங்கிவிட்டன. அந்த நிசப்தமான நேரத்தில் தூரத்தில் இருந்து புல்லாங்குழல் ஓசை கேட்டது. அந்த பாட்டுதான் கண்ணப்பன் வருதோ? அவளுக்கு உடல் முழுவதும் சந்தோஷத்தில் பதறிற்று. குழலின் ஓசை வர வர அதிகமாகி நெருங்கி வருவது போல் கேட்டது. பிறகு குழலின் நாதம் என்று மூங்கில் கம்பொன்றின் ஓசை மட்டும் டக் டக் என்று கேட்டது. சத்திரத்து படியில் காலடி சத்தம் கேட்கும்போது யாரது, கண்ணப்பாவா என்று கேட்டாள் ருக்மணி. ஆமாம். எங்கே, எத்தனை நாளா காணும், சொல்லாமல் கூட போயிட்ட, எனக்கு வருத்தமா இருந்துச்சு என்று அவள் சொல்லும்போது அவனுக்கு துக்கமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டு தொண்டை அடைத்தது. பதில் பேசாமல் மௌனமாய் அன்று உட்கார்ந்திருந்த இடத்திலேயே வந்தமர்ந்தான். இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? ஏதாவது சாப்பிட்டியா? சோறு கூட வச்சிருக்கேன், தண்ணி ஊத்தி வேணும்னா சாப்பிட. எல்லாருக்கும் இனி நான் இப்பதான் சாப்பிட்டேன். அன்னைக்கு அந்த பசி நேரத்துக்கு வேர்க்கடலை கொடுத்தியே, இன்னைக்கு உனக்கு நான் பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா என்று ஒரு பொட்டணத்தை அவனிடம் நீட்டினான். உனக்கு ஏதாவது வேலை கிடைச்சிருக்கா என்ன? அதான் நல்லது. ஒரு வயசாம்பளை பிச்சை எடுக்கிறது எங்க வேலை? என்ன வேலை? நீ ஒரு தொழில் செஞ்சு பிழைக்கவில்லை, அந்த மாதிரி நானும் ஒரு தொழில் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அன்னைக்கு நீ கொடுத்திய மூங்கில், அதுல ஒரு புல்லாங்குழல் செஞ்சேன். அதை 8 நாவுக்கு விற்றேன். அப்புறம் 2 நாளுக்கு மூங்கில் வாங்கி சின்ன பிள்ளைங்களுக்கு ஊதல் புல்லாங்குழல் எல்லாம் செஞ்சு 1 ரூபாய் சம்பாதிச்சேன்.
அப்புறம் ஒரு கத்தி, இரும்பு ஆணி எல்லாம் வாங்கினேன். இப்போ நல்லா ஊதல் செய்ய பழகிக்கிட்டேன். உன்னை பார்த்து தான் எனக்கும் அந்த புத்தி வந்தது. அவன் சொல்வதை கேட்க கேட்க அவள் கைகளால் அணைத்து கொள்ள துடித்தன. அவன் அவள் அருகே நெருங்கி நெருங்கி வந்து உட்கார்ந்து கொண்டாள். நான் சொல்றது கேட்குறியா வந்து? எனக்கு உன் பாட்டு, உன்னுடைய குரல், நீ எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நீயும் நானும் வந்து ஆமா, அவளுக்கு வெட்கப்படக்கூட தெரியாத அவள் உலகத்திலேயே மனிதர்களே கண்ணால பார்த்ததில்ல. அதனால உலகத்தின் மனிதர்களுடைய பொய்யான வெட்கமும் நாணமும் கூட என்னன்னு அவளுக்கு தெரியாது. மனதால உணர்ந்ததை வாயால கூட்டிகிட்டு இருந்தா. கண்ணப்பன் மௌனமாக பீடி புகைக்க ஆரம்பித்தான். கண்ணப்பா, என்ன பேசாமல் இருக்க? ஏதாவது பேச. பாட்டு பாடு. உன் பேச்சையும் பாட்டையும் கேட்கணும்னு ஒரு வாரமா நான் காத்து கிடைக்கேனே. ஆமா கண்ணப்பா, நீ சினிமா பார்த்திருக்கியா என்று வலுவில் ஒரு கேள்வி கேட்டு அவனை பேச வைத்தாள். பார்த்திருக்கேன். அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்ன. இப்ப எல்லாம் சினிமா பார்க்க காசு வேணாமா? என்கிட்ட காசு இருக்கு, வரியா? நான் பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்கேன், நீ படம் பாரு. படம் பார்க்க காசு மட்டும் போதுமா? கண்ணு வேண்டாமா? ருக்மணி, நானும் உன்ன மாதிரி தான். 4 வருஷத்துக்கு முந்தி அம்மா பார்த்து கண்ணு போயிடுச்சு. எவ்வளவு ஆசையா இருக்கு, என் முகத்தை கூட பார்க்க முடியாத பாவி. நான் உனக்கு கண்ணு தெரியாதுன்னு நீ சொல்ற வரைக்கும் நீ நினைச்சது போலத்தான் நானும் நினைச்சேன். ஆனா நாம 2 பேரும் ஒன்னா எப்படி வாழ முடியும்? யாருக்கும் யாரும் உதவியா இருக்க முடியாதுன்னு நினைச்சுதான் நான் அன்னைக்கு சொல்லிக்காம போயிட்டேன். ஆனா உன்கிட்ட சொல்லிக்காம போனதை பத்தி மனசு இடம் கொடுக்கல. விடிய கால வண்டிக்கு நான் ஊருக்கு போறேன். எனக்கு கண் இருந்தா இப்படி உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு என்ன பண்றது? நான் போறேன், நீ என்னை மறந்துடு அப்படின்னு அழுதான் கண்ணப்பன். அவன் வருத்தம் அவளுக்கு புரிந்தது. இதுக்கு அழுற கண்ணில்லாட்டி என்ன? எனக்கு ஒரு குறையும் தெரியலையே. ஜனங்கள் எல்லாம் என்னமோ கண்ணு கண்ணுன்னு பேசுகிறாங்களே, அது நமக்கு இல்லைன்னு சொல்றாங்களே என்று தோணுமே ஒழிய அதனால எனக்கு ஒன்றும் கெட்டு போகல. நீயும் என்ன மாதிரி தானே. ரொம்ப சந்தோஷமாவா? இதுக்காகவா உன்னை நான் மறந்துடுன்னு சொல்ற? ஆமா, நிஜமா சொல்லு. உனக்கும் தான் எப்பவோ கண்ணு இருந்திருக்கு என்று சொல்லுறியே. கண்ணுனா நான் என்னன்னு நீயாவது சொல்லு. பார்க்கிறதுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன சொல்லு என்று அவள் தோள் மீது கை வைத்து அவன் முகத்தை அவள் நெருங்கினாள். அவன் தேகமும் சிலிர்த்தது. கண்ணுனா என்னன்னு தெரியுமோ? கண்ணுனா நீதான் எனக்கு கண் இனிமேல் என்று பேச முடியாமல் திணறினான் கண்ணப்பன். அவன் அவளது முகத்தை, தலையை எல்லாம் தடவி பார்த்து மகிழ்ந்தாள். அந்த சத்திரத்து இரவின் தனிமையில் இருவரும் தங்கள் கதைகளை, ஆசைகளை, ஒருவர் மீது ஒருவர் இருக்கும் காதலை, இத்தனை நாள் பிரிந்திருந்த பிரிவின் சோகங்களை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். பேச்சு விடியும் வரை ஒரே பேச்சு. கண்ணோடு கண்ணினி நோக்குக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல அப்படின்னு காதலுக்கு இலக்கணம் வள்ளுவர் சொல்லிட்டா போதுமா? இவர்களுக்கு எல்லாமே வாய்ச்சொற்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையில மாற்றுத்திறனாளியாக இருக்கிற 2 பேரும் வாய்ச்சொற்களாலேயே தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறாங்க. மேலும் கைத்தொழில தனக்கு தான் யாருக்கும் சுமையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சிறந்த முறையில் கைத்தொழில் ஒன்றையும் செய்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த கதை நகருது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.